ஏதோ உடல் வீணா போகிறதுன்னு இருக்கிற தத்துவம் ஒன்று உண்டு. ஆனால் இந்த உடல் இருக்கிற போது இதை வைத்து கொண்டு சிவனரிப்படி வாழ்ந்து மோட்சத்தை அடையறதுக்கு பகவான் கொடுத்த ஒரு உபகரணம் இது இந்த ஜீவனுக்கு. சிவபக்தி பண்ணுறதுக்கும் சிவநாமா சொல்கிறதுக்கும் சிவாலயத்துக்கு போய் பிரதட்சணம் பண்ணுறதுக்கும் சிவனடியார்களோடு சேர்ந்து பஜனை பண்ணுறதுக்கும் பகவான் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த உடல். இந்த உடலை கேவலமாக நினைக்கப்படாதுங்கிறது சைவ சித்தாந்தம் சொல்கிறது உண்டு. உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். அந்த உடம்பு இருக்கிறதுக்குள்ள சிவபக்தி பண்ணிக்கும். இப்படி திருவிடமருதூர் திருவாச்சக பாடல்கள்லாம் பார்த்தோம். இந்த திருவம்பாவைக்கும் இந்த திருவிடமருதூருக்கும் ஒரு பெரிய, இந்த திருவம்பாவை திருவண்ணாமலையில் பாடப்பட்டாலும் இந்த திருப்பெருந்துறையில் பாடப்பட்டதில்லை. திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி தான் திருப்பெருந்துறையில் பாடப்பட்டது. திருவண்ணாமலையில் பாடினது தான் இந்த திருவம்பாவை பதிகம். அதாவது 20 பாடல்களும் இருக்கிறது. ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோரியேன்னு முதல்ல அவர் பாடிட்டார். அது அந்த அடிமுடி காணாத அண்ணாமலையுடைய பெயரை சொல்லி தான் பாடுறார். அங்கு சிவபெருமானுடைய 9 சக்திகளும் பெண்களாகி மாணிக்க வாசகரோட ஸ்நான கட்டத்துக்கு போகிற போது ஒருத்தரை எழுப்பி அழைச்சிட்டு போய் ஸ்நானம் பண்ணி பரமேஸ்வரனுடைய திருவடியை சொல்லி திருநாமத்தை சொல்லி பக்தி பண்ணுறதாக அமையப்பட்ட பாடல்கள் திருவம்பா. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி மகாபெரிவா திருவிடமருதூர் கேம்பில் இருந்த சமயம், அப்போது அவளுடைய பாரிஷதர்களோட நேர கோவிலுக்கு போவார். நித்தியம் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு போவார். அப்படி போகிற போது கோவிலில் யாரோ ஒரு பெண்மணி கையில் புஸ்தகத்தை வச்சுட்டு இந்த திருவம்பாவையை பாடிட்டு இருக்கான். காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழையாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமாபாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம் பாடி அந்தமாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவா அப்படின்னு பாடின்னு இருக்கா. கையில் பெரியவா வந்தவா அப்படின்னு நின்றுட்டா. இந்த பாரிஷதர்கள்லாம் பின்னாடி நிற்கிறா. 20 பாடலும் பாடி முடிச்சாச்சு. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடி முடித்த உடனே அப்போ தான் பெரியவா அப்படி உள்ளே வரா. நின்றுட்டு அதை ஃபுல்லாக கேட்டுட்டு வரா. இந்த பாரிஷதர்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறார், இது என்ன பாடினா தெரியுமா உங்களுக்கு? அப்படி எங்களுக்கு தெரியல பெரியவா. நான் அப்போ 80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவம்பாவையெல்லாம் அவ்வளவு பிரசித்தியாக இல்லாத காலம். பெரியவா உணர்ந்துட்டான். வேதம் படித்த அந்தணர்கள் இதை படிக்கலை. இது மட்டும் இல்லை, இது நிறையா பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பெரிய நூல். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது சாட்சாத் மகாலிங்க மூர்த்தியை தன்னுடைய மனசில் வச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கிற பெரியவாளுக்கு ஒரு பொறி தட்டித்து. இங்கே யாரா பெரிய தனவந்தர் இருக்கார்னார். அப்போ ஒரு மாமா வந்தார். அவரை கூப்பிட்டு உடனே திருவம்பாவை திருப்பாவை ரெண்டையும் புஸ்தகமாக போட்டு சங்கரமடம் மற்றபடி எல்லா இருக்கிற பஜனை மடங்களுக்கு எல்லாம் அனுப்பணும்னு சொல்லி
உடனே என்ன பண்ணார்னா, அவர் ஒரு வார காலத்துக்குள்ள புஸ்தகம் போட்டு பெரியவாள்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் பார்த்து அடித்து, ஸ்ரீமடத்து புஸ்தகம், நம்ம காஞ்சி மடத்து புஸ்தகம் அது, அடித்து எல்லாரும் கட்டுக்கட்டா ஆயிரக்கணக்கான புஸ்தகம் அடித்தாச்சு. பெரியவா என்ன பண்ணா தெரியுமா, கோவில் யானையை கூப்பிட வச்சார். யானை வந்தது. அன்னைக்கு மாலிங்கமூர்த்திக்கு சேவை பண்ண யானைக்கு அப்படி ஒரு பாக்கியம். எப்படி சேக்கிழார் பெருமானையும் அந்த பெரிய புராணத்து ஏட்டையும் அன்னைக்கு இருந்த பட்டத்து யானை மேலே ஏற்றி உக்காத்தி வச்சு சாமரம் வீசிண்டு சிதம்பரத்துடைய 4 மாட வீதியும் எப்படி பிரதட்சணம் பண்ணி வந்தானோ அனபாக சோழன், அதுபோல பெரியவா என்ன பண்ணா அப்படின்னா, அந்த கோவிலில் இருக்கிற பெரிய சிவாச்சாரியார் அவரை மேலே ஏறினார், ஏற்ற வச்சார், அம்பாரியில் உட்காந்துட்டார். இந்த பிரிண்ட் போட்ட அத்தனை புஸ்தகத்தையும் ஏற்றினார். முன்னாடி வேத கோஷம், பின்னாடி திருமுறைகள்லாம் பாட 4 வீதியிலையும் இந்த திருவம்பாவை பாடல்கள் இருக்கிற புஸ்தகம் அப்படியே பிரதட்சணமாக வந்தது. திருவம்பாவைக்கு எப்படி பெருமை சேர்த்திருக்கார் பெரியவர். எல்லா ஊருக்கும் அனுப்பப்பட்டது, எல்லார் கைக்கும் அந்த புஸ்தகம் போச்சு. அன்னைக்கு 4 8 அந்த புஸ்தகம். அதை வாங்கிட்டு படித்து அதில் தேர்ச்சி பெற்றவாளுக்கெல்லாம் ஸ்ரீமடத்திலேருந்து வெள்ளிக்காசு எல்லாருக்கும் கொடுத்தா பெரியவா. அன்னைக்கு அதை வாங்கிண்டவா, நான் இங்கே மட்டும் இல்லை, எத்தனையோ உபன்யாசத்தில் நான் அதை பற்றி சொன்னபோது, மாமா எனக்கு கிடச்சிருக்கு அது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெரியவாள்லாம் எனக்கு சொன்னான். ஏன்னா அன்னைக்கு குழந்தையா இருந்தவன். அப்படி திருவம்பாவை பாடலுக்கு ஏற்றம் கொடுத்த தலம் இது. 4 மாட வீதியிலையும் யானையில் அம்பாரியில் ஏற்றி ஒரு உற்சவம் மாதிரி பண்ணி அந்த புஸ்தகத்தை எல்லாருக்கும் வெளியிட்டு இருக்கா 80 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் பாடின, மாணிக்கவாசகர் பாடின திருவம்பாவை அடங்கின அந்த திருவாசகம், திருக்கோவையார், இது எல்லாத்தையும் பரமேஸ்வரன் சிதம்பரத்தில் தன் கரத்தினால எழுதி, தன் கையால் எழுதி. அப்படி எழுதின இந்த பாடல்களுக்கெல்லாம் அப்படி தெய்வீகம் அதுக்குள்ள அப்படியே பொதிஞ்சு கிடக்கு. பாட 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 உற்சாகம் வரும். முதல் நாள் சொன்னது போல வேத பாராயணம் பண்ணா, வேதத்தை இப்படித்தான் பாராயணம் பண்ணணும்னு அப்படி அட்டென்ஷனில் உட்காந்து வேத பாராயணம் பண்ணும். திருவாசகம் படிக்கிற போது அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா நம்மளே அறியாமல் அந்த பாடல்கள் நம்மளுடைய கண்ணுக்குள்ள கண்ணீரை வரவழைச்சிடும். ஒரு பெரியவர் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, வேதம் படித்தா வேத பாராயணம் பண்ணால் கண்ணிலேயும் ஜலம் வராது. ஆனால் திருவாசக பாடலை எடுத்து பாடுற போது உங்கள் கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஜலம் வரும். அப்படி தெய்வீகம் பொதிந்த பாடல்களை எல்லாம் பாடித்தான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, எப்படி சிதம்பரத்தில் நடராஜருக்கு ஆலயம் இருக்கிறது போல நெய்வேலி டவுன்ஷிப்புக்குள்ளேயும் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கு. பெரிய நடராஜா, பக்கத்தில் சிவகாம சுந்தரி கையில் தாளம் போட்டு இருக்கிற கோலத்தில் இருப்பாள். அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கா தெரியுமா, எப்படி அந்த ஊருக்கு சுவாமி வந்திருக்காரு தெரியுமா. எத்தனையோ லட்சம் சிவபுராணம் பாடின அடியார்கள் அதை பாடி 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 5 ரூபா 10 ரூபா சேர்த்து அந்த அந்த பொருளிலிருந்து நடராஜ பெருமான தன்னுடைய அந்த அவளுடைய மடத்துக்கு சுவாமியை வரவழைச்சிட்டு சுவாமி வந்துட்டார். இவா எளியவர்கள் நினைக்க முடியாது. அவ என்ன பாராயணம் பண்றாளோ அந்த கிரந்தத்துடைய மகிமை நடராஜா அங்கே வந்துட்டார். அவ சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி ஒரு மண்டலத்துக்கு 45 நாளைக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பா இல்லையா. அந்த சந்தர்ப்பத்தில் என்னாச்சு அப்படின்னா, தீட்சிதா அங்கே போனான். நடராஜாவுக்கு தீட்சிதர் தான் போய் பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா. ஒரு தீட்சிதர் இங்கே ரொம்ப வயசான தீட்சிதர் போனவர் என்ன பண்ணார், அவள்கிட்ட இந்த கோவில் எப்படி வந்ததுங்கிறத சொன்னான். நாங்கள் எங்கே போனாலும் சிவபுராணம் படிப்போம், திருவாசகம் முற்றோதல் எது முடியுமோ ஒரு இடத்துல போனோம்னா சிவபுராணம் பாடுவோம். யாராவது ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா அதை வச்சு இந்த கைகரித்தை பண்ணி. அவர் என்ன சொன்னார், அவர் மனசுக்குள்ளே வந்தது, இவ்வளவு பவர்ஃபுல்லான வேத மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், உபனிஷத்துகள்லாம் இருக்கிற இதெல்லாம், இதுக்கெல்லாம் அதிபதியான பரமேஸ்வரன் இந்த தமிழில் இருக்கிற இந்த கிரந்தத்திலையும் இந்த பாடலுக்கும் மனம் உருகி வருவாரா? இவ்வளவு பெருசாக விஷயங்களெல்லாம் பண்ண வைப்பாரா? ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏன்னா அவருக்கு
அவர் வேதத்தில் ரொம்ப நிபுணர், சாஸ்திரங்கள் தெரிஞ்சவர், உபனிஷத்தெல்லாம் தெரியும். அத்தனையும் தெரிந்தவருக்கு இந்த தமிழ் பாடல்கள் பேரில் அவ்வளவு ஒரு மரியாதை இல்லை அந்த நேரத்தில். அவரை கூப்பிட்டா அவர் கூப்பிட்டதுக்கு இவரும் போனார், பூஜையெல்லாம் பண்ணார். அது மனசுக்குள்ளே அப்படியே நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. இப்படிலாம் சிவபுராணம் பாடி பக்தர்களால் ஏதோ நிதி திரட்டி ஏதோ அவள் ஒரு சிலை பண்ணி வச்சிருக்காங்கிற மனோபாவத்தில் தான் அவர் அன்றைக்கி அந்த பூஜையை பண்ணார். பண்ணிட்டு இந்த பஞ்சஹாரத்தின்னு ஒன்று உண்டு, 5 முகமுடைய கற்பூர ஹாரத்தை காமிக்கிறதுக்காக கற்பூரத்தை ஏற்றி சுவாமிக்கு அப்படியே காமிச்சுட்டு வந்து, எப்போவுமே தீட்சிதாளுக்கு என்ன ஒரு அழகு அப்படின்னா அந்த முகத்துக்கிட்ட கொண்டு வந்து அந்த கற்பூர ஹாரத்தை காமிப்பான். அது அவர் சிதம்பரத்தில் பூஜை பண்ணுற போது எப்படியோ அதை விட ரொம்ப பிரம்மாண்டமான நடராஜர் இவர். சிவகாம சுந்தரியும் அந்த அளவுக்கு ஆகிருதியாக ஒரு ஆள் உயரத்துக்கு இருப்பாள் அம்பாள். அவளுக்கு அபிஷேகம் பண்ணுற போதே அப்படின்னா ஒரு பெரிய பெஞ்சு மாதிரி போட்டு நின்றுட்டு தான் அபிஷேகம் பண்ணுவாள். அவ்வளோ உயர்ந்த திருமேனி, விக்கிரகம்னு சொல்லப்படாது, திருமேனின்னு தான் சொல்லணும். இந்த முகத்துக்கிட்ட இந்த கற்பூர ஹாரத்தியை கொண்டு வரார். சுவாமி மூச்சு விட்டது போல உஷ்ஷுன்னு ஒரு சத்தம் வந்தது. இந்த கற்பூர ஹாரத்தியானது அப்படியே ஆடித்து. என்னன்னா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? சிவபுராணம் பாடி 5 ரூபா 10 ரூபா சேபிச்சு இந்த திருமூர்த்தியை அவ பிரதிஷ்டை பண்ணாலும் அதுக்குள்ளேயும் நான் இருக்கேங்கிறத காமிச்ச உடனே அந்த தீட்சிதர் என்ன பண்ணார் அப்படின்னா, கற்பூரஹாரத்தியை தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவட்ட கொடுத்துட்டு மூர்ச்சை ஆயிட்டார். சுவாமி உடனே இப்படி பதில் சொல்றாரு. சுவாமி உடனே பதில் சொல்றாரு. எங்கள் நண்பர் வந்திருக்கார், அவர் சொல்லுவார், நரசிம்மரை பற்றி இன்னைக்கு சொல்லி ஆகணும். நாளை என்னார் நரசிம்மர். நரசிம்மரை இன்னைக்கு மனசால தியானம் பண்ணி ஏதாவது மனசால நினைத்தோம்னா நாளைக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டார். எங்கள் நரசிம்மர் உடனே அனுகிரகம் பண்ணுவார். அதுபோல நடராஜ பெருமானும் நாளைன்னு சொல்ல மாட்டார், இன்னைக்கே அனுகிரகம் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் இன்னைக்கு உங்களுக்கு. இந்த சத்சங்கம் 8ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி அவள்கிட்ட உத்தரவெல்லாம் வாங்கி இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண அன்னைக்கு விடிய காலையில் முதல்ல தீட்சிதர் வந்து இறங்குறார் பிரசாதத்தோடு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த சத்சங்கம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து தீட்சிதர் கையில் மார்கழி மாத உற்சவ பத்திரிகையும் எடுத்துண்டு பிரசாதத்தையும் எடுத்துண்டு வந்து அனுகிரகம் பண்ணார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாமிகிட்டேருந்து பிரசாதம் வந்துட்டுருக்கு. முதல் நாள் 8ஆம் தேதி அன்னைக்கு காத்தால் நடராஜருடைய பிரசாதம் வந்தது. நேற்றுக்கு கோவிந்தபுரம் மகாபெரிவா தபோவனத்துலேருந்து பிரசாதம் வந்தது. இன்றைக்கி வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து பிரசாதம் வந்திருக்கு. இந்த சத்சங்கத்துக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணின்னு இருக்க. நீ க்ஷேமமாக பண்ணு. இந்த அன்பர் வந்திருக்கார் பாருங்க, நாளை எல்லாரும் எங்கள் நரசிம்மன். அதுபோல் நடராஜாவும் நாளைன்னு சொல்ல மாட்டார், உடனே அனுகிரகம் பண்ணும். அப்படி சிவபெருமானுடைய கைப்பட எழுதிய அந்த ஏடை எடுத்து சபையில் வச்சுவிட்டு தீட்சிதெல்லாம் கேட்குறா, இப்பேற்பட்ட கிரந்தத்தை இந்த சபை மேலே இருக்கே, இதை நீங்கள் தான் பாடுவேள், இதுக்கு என்ன அர்த்தம்னார். இந்தோ சிற்சபையில் நர்த்தனம் ஆடுறாரு, இவர் தான் இதற்கு பொருள் அப்படின்னு ஒரு ஜோதி மயமாக நேர ஜோதி உருவமாக கொண்டு நடராஜாவோட கலந்துட்டார். இன்றைக்கி நடராஜர் சபையில் போய் நம்ம தரிசனம் பண்ணுற போது நடராஜாவை மட்டும் தரிசனம் பண்ணலை, மாணிக்க வாசகர், திருநாளை போவார், பெற்றான் சாம்பன், ஒரு கள்ளிச்செடி, இத்தனையும் அங்கே நடராஜ ஸ்வரூபமாக நடராஜர் திருவடிக்குள்ள ஐக்கியமாயிருக்கு. பெரிய சரித்திரமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இன்னொரு சந்தர்ப்பம் இந்த அயோத்தியா மண்டபத்தில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இதெல்லாம் பற்றி பேசலாம். மாணிக்க வாசகர் அவருடைய திருவடிப்பட்ட இடத்துல தான் இந்த ஆத்மநாதருக்கு கோவில் திருவிடமருதூரில் தெற்கு ரத வீதியில் இருக்குது. 1350 வருஷம் பழமையான ஆலயம். அது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பணி செய்யப்பட்டது. இப்போ திருப்பணிக்காக காத்துன்னு இருக்கார். சிவாச்சாரியார் 2 காலம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். விசேஷ தனங்களில் பூஜை
தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அந்த திருவாதவூர் அடிகள் ட்ரஸ்ட்டுக்காரா வந்து அதை விடாமல் செஞ்சுட்டு இருக்கா. அங்கே பூஜை பண்ணி அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு முதல்ல மண்டபம் கட்ட ஆரம்பித்தா அதோடைய திருப்பணி வேலைகள்லாம் ஜோராக நடக்க ஆரம்பிச்சுட்டு. இந்த அன்றைக்கி சொன்னார் நெற்றிக்கண்ணுடைய விநாயகர், அவருக்கு தான் இப்போ மண்டபம் கட்டின்னு இருக்கா. அவருக்கு எல்லாம் ஆயிடுத்து, கோவில் கட்டியாச்சுன்னா அவர் ஜோராக இந்த கோவிலை கட்டிடுவார். இந்த கோவிலுடைய திருப்பணிக்காகத்தான் உங்களை எல்லார்ட்டையும் எல்லா குடும்பத்திலிருந்தும் ஏதாவது ஒரு கைங்கரியம் இந்த திருவாதவூர் அடிகள் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மேடையிலிருந்து உங்களுக்கு ஏக்நாத் கிருபா சத் சங்கம் சார்பாகவும் திருவாதவூர் அடிகள் அறக்கட்டளை சார்பாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விண்ணப்பத்தை கொடுக்குறோம். அவாளுக்கு என்ன முடியுமோ, இயல்பாக என்ன முடியுமோ அதை இந்த திருப்பணிக்கெல்லாம் கொடுக்கலாம். இது நான் நேராக உங்களுக்கு இங்கே இடத்துலையே உங்களுக்கு ஹாலில் சொல்கிறேன். இதை தவிர இந்த அறக்கட்டளையுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, இதோடைய கியூஆர் கோடு எல்லாத்தையும் இப்போது இந்த லைவில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வைபவம் டிவியில், அதுலேயும் எல்லாம் தெரியப்படுத்தியிருக்கோம். அவளுக்கு தூரத்தில் இருக்கிறவாளும் இங்கே ஹாலில் இல்லைனாலும் அவள் வேறு ஊரில் இருந்தாலும் அவளும் இந்த திருப்பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். அதனால் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம். எல்லா குடும்பத்துக்காராலும் இந்த ஆத்மநாதருக்கு திருப்பணியில் ஈடுபடணும். என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. இந்த சுவாமி ஏதோ அந்நியமானவர்னு நினைக்க வேண்டாம். சுவாமி சிவபெருமான திருவாச்சகம் அப்படிங்கிற நூல் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்து, இவர் வேற எங்கேயும் இல்லை, உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்கார்னு நிலைநாட்டிட்டு போயிட்டார் மாணிக்க வாச்சகர். அவருடைய சன்னதிக்கு திருப்பணிக்கு தான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்குறேன். இந்த சுவாமி ஏதோ எனக்கு ராமரை பிடிக்கும் கிருஷ்ணரை பிடிக்கும்னா, ராமரும் கிருஷ்ணருமே சொல்லியிருக்கார், ஆத்மரூபமாக இருக்கிற பரமேஸ்வரன் தான் எனக்கு தெய்வம். ராமரும் சொல்றார் எனக்கு பரமேஸ்வரன் தான் தெய்வம், கிருஷ்ணரும் சொல்றார் எனக்கு பரமேஸ்வரன் தான் தெய்வம். அப்படி ராமகிருஷ்ணா அவதாரமாக எடுத்த திருமாலுக்கே அவர் ஹிருதயத்துக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா, சிவஸ்ய ஹிருதயோ விஷ்ணு, விஷ்ணுஸ்ய ஹிருதயோ சிவா. மகாவிஷ்ணு சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் பரமேஸ்வரன் தான். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய ஆத்மநாதராக இருக்கிற சுவாமி, அவருக்கு ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துக்கு திருப்பணி பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. இதை தவற விடப்படாது. இப்படி எல்லாரும் வந்து இந்த திருப்பணியில் கலந்துக்க வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறவர், இதே ஆலயத்தில் எப்படி நடராஜ பெருமான் திருமேனியில் மாணிக்க வாச்சகரும் இருக்காரோ அதுபோல் இந்த மகாலிங்க மூர்த்தியோட திருமேனியில் இருக்கிற ஸ்ரீதர ஐயாவாள். ஸ்ரீகண்டம் இவபாஸ்வந்தம் சிவநாமபராயணம் ஸ்ரீதரம் வெங்கடாச்சாரியம் ஸ்ரேயசே குருமாஸ்ரயே. ஈஷே தஸ்ய ச நாமானி பிரவிமலம் ஞானம் தயோரூர்ஜிதம் பிரேம பிரேம ச தத்பரேஷு விரதிஷ்யன்யத்ர சர்வத்ர ச. ஈஷேக்ஷா கருணாசயஸ்ய நியதா விருத்தி ஸ்ரிதஸ்யாபியம் தம் வந்தே நரரூப மந்தகரிபு ஸ்ரீவேங்கடேசம் குரு. அவருடைய தியான ஸ்லோகம் சொல்றது, சிவபெருமானுடைய நாமத்தையும் அவருடைய கீர்த்தியையும் முழுதாக அறிந்தவர், சிவானந்த பிரேமையில என்றும் ஆழ்ந்தவர், சிவபக்தாள்கிட்ட நிறைய பிரியம் உடையவர். நம்ம மேல அவருக்கு ரொம்ப பிரியமா ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள். யாரு மேல அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னா, சிவபெருமான் நாமத்து மேலேயும் அவர் கீர்த்தி மேலேயும் சிவபக்தா மேலேயும். யார்கிட்ட டிட்டாச்மெண்ட் இருக்குங்கிற சொல்றார் அப்படின்னா, வேறு வெளி விஷயங்களில் நிராசை. எப்படி மாணிக்க வாசகர் இருந்தாரோ அதே போல ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி, 375 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவாளர்.
3வது நூற்றாண்டில் எப்படி மாணிக்கவாசகர் இருந்தாரோ அதுபோல எதிலையும் எந்த வெளி உலக ஆசையிலையும் வெளி விஷயங்கள்லையும் ஆசைப்படாமல் சிவபெருமான் பேரில் மட்டுமே அப்படி சிவபெருமானுடைய அருளையும் கருணையும் தன்னை நினைத்து வணங்கும் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்றவரான ஸ்ரீதர வெங்கடேசர் அப்படின்னு சொல்ற சிவபெருமான் உருவத்தை உடையவரான ஸ்ரீதர வெங்கடேசனுக்கு நமஸ்காரம். ஐயாவாளை பற்றி இருக்கிற தியான ஸ்லோகம் அதை தமிழ் படுத்தியிருக்கான். அறிவு கேட்டின அளவு. இதெல்லாம் இந்த பாகவதெல்லாம் பாடுற போது பார்க்கணும். இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற போது ஏதோ நான் ஏதோ மேடையில் ஏறி ஏதோ ஸ்லோகம் சொல்லவேன்னு சொல்லிட்டேன். அப்படி ரசமாக பாடுவா ஐயாவாளை பற்றி பாடுற போது நம்மளே மறந்துடுவோம். அப்படி பாடிட்டு கங்காதரா கங்காதரா நாமாவளி சொல்லுவாள். அந்த இடமே அப்படி சிவலோகம் ஆகிடும். மைசூரில் அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் அப்பா இப்போ மைசூர் மகாராஜாவுக்கு ஒரு பெரிய திவான். இறை பக்தி எப்படி இருக்குது அப்படின்னா இளம் வயதிலேயே தெரியுது. பூணல் போட்டு வச்சு காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணி பஞ்சாட்சர ஜபம் எடுத்து பண்ணுற போது தன்னையே மறந்து எத்தனை ஆவர்த்தி பண்ணாருன்னு தெரியாது. இளம் வயசுலேயே அப்படி பண்ணுவார். தந்தையாரின் மறைவுக்கு அப்புறம் அவருக்கு திவானா பதவி கொடுக்குறா. பெரிய அறிவாளி, எல்லாத்தையும் எல்லாம் அறிந்தவராக இருக்கார். ஆனால் அவர் மனசு எதில் இருக்குது அப்படின்னா இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இல்லை. ராஜாட்ட போய் சொல்கிறார், ஓட்டப்பானையில் ஜலம் வச்சா எப்படி அந்த ஜலமானது இருக்காதோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பானையில் குறைஞ்சி வருமோ அதுபோல் என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் சிவபக்தி பண்ணாமலும் சிவபெருமானுடைய க்ஷேத்திரங்களை போய் தரிசனம் பண்ணாமலும் என் வாழ்நாள்லாம் கழிஞ்சின்னு இருக்கு. அவர் மைசூரில் இருக்கார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா க்ஷேத்ராடனம் போய் எங்கெங்கெல்லாம் பரமேஸ்வரன் இருக்காரோ அங்கெங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும். அதனால் இந்த திவான் உத்தியோகம் எனக்கு வேண்டாம்னு ராஜினாமா பண்ணி கிளம்பிட்டார். ஆத்துக்காரையும் கூட்டிட்டு வயசான தாயாரையும் கூட்டிட்டு வந்துட்டார். எது மேலேயும் பற்றில்ல வாழ்வுடைய வெளிப்பாடு அப்படி வருது. ஒரு பாத்திரத்தில் ஜலம் இருக்குது, அது ஓட்ட பாத்திரம். இந்த ஓட்ட பாத்திரத்தில் ஜலம் நிற்காது. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. கொஞ்ச காலம்தான் ஒருத்தனுக்கு கிடைக்கிறது. ரொம்ப நாள் இருந்துட போகிறோம்னு நினைப்பு வேண்டாம்ங்கிறத சொல்கிறதாக இருக்குது அந்த சரித்திரம். வாய்ப்பு கிடைக்கும் போது காலமுண்டாகவே காதல் செய்மின்னு சொன்னார் இல்லையா? காலம் இருக்கிறதுக்குள்ளே சிவபக்தி பண்ணு. அப்படி காவிரிக்கரை ஓடமாகவே திருச்சிக்கு வந்துட்டார். திருச்சியில் மலைக்கோட்டையில் பக்கத்தில் ஒரு தெருவில் உட்காந்துரு ஒரு வீடு எடுத்துட்டு வாடகைக்கு எடுத்துட்டு நித்தியமாக காவிரி ஸ்நானம் அனுஷ்டானம், ராமாயண பாகவத பாராயணம், பரமேஸ்வரன் பேரில் பாடல்களை எல்லாம் பாடிண்டு ஆனந்தப்பட்டு இருப்பார். இவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்குற போது சைத்தன்ய மகாபிரபுவும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் எப்படி பாவ சமாதியில் போவாளோ அதுபோல் சிவநாமத்தை சொல்லி பாவ சமாதியில் போனோம். மகாபிரபு கிருஷ்ணநாமத்தை கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் தன்னுடைய அப்படியே அந்த தன்மையை இழந்துருவார். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அப்படி தான். எந்த பஜனைக்கு போனாலும் ஒரு ட்ராமாவுக்கு கூட்டிகிட்டு போனா அவரை. ஒரு ட்ராமா நடக்கிறது, அதில் ஒருத்தர் கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு வந்தார். இந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு வந்தவரை கண்ணால் பார்த்தார், மக்னமாயிட்டார், அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அவருக்கு சின்ன வயசில் சிவராத்திரி அன்னைக்கு நாடகம் போட்டாவா ஊரில். இந்த சிவன் வேஷம் போடுறவர் வரல அன்னைக்கு. அதனால் இவர் என்ன பண்ணா அப்படின்னா இவருக்கு எல்லா வேடமும் பொருந்தும். பரமஹம்சர் இல்லையா, அதனால் எல்லா வேடமும் பொருந்தும். அவருக்கு என்ன பண்ணால் ஒரு டர்பனை கட்டினா, ஒரு சந்திரகலையை வச்சா, கையில் ஒரு திரிசூலத்தை கொடுத்தா, ஒரு ருண்ட மாலையெல்லாம் சாத்தினா, ஒரு புலித்தோலை போட்டுட்டு எல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி என்ன பண்ணால் அவருக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். இவரை கொண்டு போய் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்தினான். இந்த கண்ணாடியை பார்த்தார், தன்னுடைய உருவத்தையே கண்ணாடியில் பார்த்தார். இந்த கண்ணாடியில் தன்னையை பார்க்குற மாதிரி பாவம் இல்லை, சந்திரசேகரனான எம்பெருமானை பார்க்கறதாக இருக்கிற பாவம் வந்த உடனே அங்கேயே மயங்கிட்டார்.
2 பேர் பிடிச்சிட்டு வந்து மேடையில் சிவன் வராருன்னு காமிச்சிட்டு மறுபடியும் உள்ளே கூட்டின்னு போயிட்டான் இவரை. அப்படி தன் உருவத்திலேயே சிவபெருமான் இருக்காருங்கிறத வெளிக்காட்டினார். அதுபோல் வீட்டுக்குள்ளே இருக்கிற போதே சிவநாம பஜனை கேட்கும், கொஞ்ச நேரம் கேட்காது. ஸ்ரீதரையாவால் எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த நேரத்தில் மயங்கின தன்மையில் இருப்பார். ஒரு நாள் ஸ்நானம் பண்ணிட்டு காவிரியிலேருந்து ஜலம் எடுத்துட்டு, நித்திய சிவ பூஜை, அதனால காவிரிக்கு ஜலம் எடுத்துட்டு அங்கேருந்து வரார். பட்டப்பட்டையா விபூதி, ருத்ராட்ச மாலை, வாயில சிவநாமம், கையிலேயோ காவிரி ஜலம். பரமேஸ்வரன் போல் அப்படி தேஜஸாக இருக்கார். இப்படி நடந்து வர்ற போது ஒரு ஆற்றுக்குள்ள ஒரு அழுகுரல் கேட்கறது, கூக்குரல் கேட்கறது. மகான்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னொரு ஜீவன் துயரப்படுறதை விரும்ப மாட்டேன். அவளுடைய துயரம் என்னன்னு பார்ப்பான். அங்கே சில காலம் இருந்தவர்னால பல பேருக்கு அறிமுகம் உண்டு. அவர் கேட்குறாரு, என்ன அந்த வீட்டில் சத்தம் கேட்கறது? அவ சொல்கிறா, ஒரு குழந்தை ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. ஒரே குழந்தை தான் அவளுக்கு, அதுவும் தவமாக பெற்ற குழந்தை. இந்த குழந்தைக்கு மாந்தம் வந்துருத்து. இந்த மாந்தம் வந்துருத்து அப்படிங்கிறதுனால ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் எதுவும் பலிக்கலை. ஏதோ வைத்தியரும் வந்து பார்த்துட்டு போயிட்டார். ஏதோ சில நிமிஷங்கள் தான் இருக்கும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால அவள்லாம் துயரத்தினால ஓர அழுதுன்னு இருக்கா ஆற்றுல. எங்களாலேயே பார்க்க முடியல, நாங்கள்லாம் வெளியில் வந்துட்டோம். இருந்த ஒரு புத்திரனும் யமனுடைய பிடிக்கு போயிட போகிறான்னு அவளுக்கு இருக்கிற துயரம், இந்த துயரத்தை ஆற்றணும். என்ன பண்ணார் அப்படின்னா, சிவபூஜையெல்லாம் இருக்கட்டும், நேரம் கிடுக்கிட்டு இந்த காவிரி ஜலத்தை எடுத்துகிட்டு நேரம் உள்ளே போனார். அந்த காவிரி ஜலத்தை எடுத்து புரோஷனம் பண்ணார். பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணார். ஜபம் பண்ணி அபிமந்திரம் பண்ணி கையில் எப்பவும் விபூதி பொட்டலம் வச்சிருப்பார். அதிலிருந்து விபூதியை எடுத்தார். பரமேஸ்வரனுடைய நாமத்தை சொல்லி தாராவளி ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை சொல்லி இந்த குழந்தைக்கு இட்டு விட்டார். சில நிமிஷங்களில் சடலமாக போயிடுவான்னு நினச்சிட்டு இருக்கிற குழந்தை கண்ணு திறந்து கையை ஊனிட்டு எழுந்துட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். நிரவதி கருணார்திரை நிகுணுதாசேஷ தோஷைஹி அமிர்தரச ஜரானாம் அந்தரங்கைரபாங்கைஹி அகிலமகிலபாஸ்யன் அஸ்ய டிம்பஸ்ய சம்புஹு சகல பய நிவృత్తిம் சாம்பமூர்த்திம் விதத்தா. இந்த குழந்தை மாந்தத்தில் இருந்து பயத்தில் இருக்கான். சகல பய நிவృత్తిம். சுவாமி தாய்மானவரை பிரார்த்தனை பண்றார். திருச்சியில் தாய்மானவர் தான் இருக்க. எல்லையற்ற கருணையின் ஆத்திரமானதும் கருணையினால நினைக்கப்பட்ட சமஸ்த தோஷங்களையும் போக்கக்கூடியது அமிர்தரச தாரைகளால் பூரிதமாக இருக்கும் தன்னுடைய கடாட்சங்களால் இந்த குழந்தைய சுவாமி பார்த்து சகல பாபத்தையும் போக்கி அபயம் தரட்டும். அகில மகில பாஸ்யன் அஸ்ய டிம்பஸ்ய மூர்த்தி சகல பய நிவృత్తిம் சாம்பமூர்த்திம் விதத்தம். ஹே சங்கர ஸ்மரஹர பிரமதாதிநாத மன்னாத சாம்ப சசிசூட சிவத்ரிசூலில் ஹே சித்சவேஸ்வர கருணாகர பாலநேத்ர ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வர பாஹி மாம் நமஸ்தே. அப்பர் பெருமான் பாடுறார், உலகத்துக்கே தாயான எம்பெருமான் இந்த குழந்தையை கைவிட்டுருவாரா என்ன? தாயுமா எனக்கே தலை கண்ணுமா, தாயுமா எனக்கே தலை கண்ணுமா,
ஆண்ட பெருந்தகை தாயுமாயனக்கே தலை கண்ணுமா ஏயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே நாயனார் என நம்பினை நாசமே குழந்தையுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் பரமேஸ்வரன் மேலே போல நிற்கிற அந்த ஸ்ரீதர் ஐயாவுடைய காலில் விழுந்து வணங்கினான். இப்போ ஊரெல்லாம் அந்த செய்தி போயிடுது. மரணம் நிச்சயம் அப்படிங்கிற நிலையில் இருந்த ஒரு குழந்தை இவரால் அபிமந்திரிக்கப்பட்ட விபூதி இட்டு சிவநாமத்தை சொன்னதுனால குழந்தை பிழைச்சுடுது. ராஜா வரைக்கும் போயிடுது. ராஜாவோ மகாவிஷ்ணு பக்தர். அவர் நேராக வரார். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிருபை பண்ணிருக்கீள், நீங்கள் உங்களை போல ஒரு தபஸ்வி இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது, இங்கே இருக்கணும். நீங்கள் எங்கேயோ மைசூர்லேருந்து வந்ததாக கேள்விப்பட்டோம். ஆனால் நீங்கள் இங்கே வந்ததுனால இந்த ஜனங்களுடைய துயரம் எல்லாம் நீங்கிடுத்த. இந்த ராஜானா அப்படின்னா இருக்கணும். மக்களுடைய துயரத்தை போக்குறது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவளை அந்த ஊரில் வச்சு ரட்சிக்கிறதுக்கு உள்ள மனோபாவம் அன்றைக்கி அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் இருந்தது. இந்த ராஜாவுக்கு கனவுல ஸ்ரீதர ஐயாவாலே சந்திரகலாதரனாக பரமேஸ்வரனாக வர்றது போல ஒரு காட்சியும் கிடைச்சிதான் அன்றைக்கி ராத்திரி. இப்படி அங்கிருந்து இந்த புகழுக்கெல்லாம் விரும்புகிறவர் இல்லை. வேண்டேன் புகழ் வேண்டேன்னு பாடினா எப்படி மாணிக்க வாசகர் பாடுறாரோ அதுபோல் இங்கே இருந்தால் ஜனங்கள்லாம் வரும். யாராவது ஒருத்தரை எழுப்பி விட்டால் அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கதை முடிஞ்சு போனவாளே கொண்டு வந்து இவளை எழுப்ப முடியுமான்னு கேட்பா. இந்த உலகத்தினுடைய நியதி அப்படி. ஆனால் அவர் என்ன பண்ணார், இந்த இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பாக்கியம் இருக்கு. அதனால அந்த குழந்தை பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பெற்று மீண்டும் உயிர் பெற்றான். அது அவரால் முடியும். ஆனால் அதுவே என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பி திரும்பி எல்லாருக்கும் பண்ணுற சர்வீஸ் மாதிரி ஆகிட போகிறதுன்னு அதுக்கெல்லாம் பயந்துட்டேன். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு. மரணத்தை ஜெயிச்சவா யாரும் கிடையாது. இங்கேருந்து கிளம்பி தஞ்சாவூர் வந்து அங்கே ஷாகாஜின்னு ஒரு ராஜா அவருக்கு கீழே தான் இந்த ராஜ்யம் இருந்தது. அப்போது அவர் இவருடைய பெருமையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் திவானாவே இருங்கோ அப்படின்ட்டு ஏதோ அவருடைய வேண்டுதலுக்காக கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒதுக்கி விட்டார். நித்தியம் அர்த்தஜாமத்துக்கு போய் திருவிடமருதூர் மகாலிங்க மூர்த்தியை தரிசனம் பண்ணுறது வழக்கம். இதுபோல் ஒரு மழை காலம், சந்திரதாரையாக மழை ஊற்றுறது, காவிரியில் முழுக்க ஜலம் போகிறது. எங்கேருந்து போகிறது? காவிரி கரையை தாண்டறதுக்கு படகுக்காரன் யாரும் இல்லை. இக்கரையில் இருந்துட்டார். இருந்து மனம் உருகி ஆர்த்திகர ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை பாடு.